poovil irunthu inge enni viyakkum andire vaara pore kannam engum thon mellidai patti Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரவியில் பார்த்துருங்க. ப்ரவியில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதா நம்ம டெலிவரியில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பைக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோன்னா சொல்கிறேன் ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான் அதுக்கான ப்ரொமோஷனுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப்பில் அது வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி ஓகே க்ரீன் கலர் ப்ளஸ் பத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் ஷேர் ஆப்ஷன் ஒரு புக் மாப் ஆப்ஷனில் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் மாப் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணி புக் மாப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு லேயர் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எதுவும் ஆட் பண்ண தேவை. நான் வந்து லிரிக்கான லேயர் ஃபுல்லாகவே செட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு பார்த்தா 80s-18 நான் நீங்கள் பார்த்தா இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். வீடியோ வந்து கொஞ்சம் தான் போகும் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் ஆட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எஃபெக்ட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட் பண்ணி ஆட் பண்ணுவேன். கரெக்டாக 18:18 வச்சுக்கோங்க. யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம் உங்கள் இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக க்ரீன் கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் வீடியோ மேக் பண்ணலாம் உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணி மேலே இங்கே 3 கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸரை கிளிக் பண்ணிட்டு ஒரு 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் யார் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் ஆஃபில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணலாம். இதே மாதிரி நான் கீழே எப்படி இமேஜ் வந்து கட் பண்ணி கரெக்டாக அந்த ரெட் கலர் புக் மார்க்குள்ளே நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி வந்து ஷேக் எப்படி ஆட் பண்ணுவாங்க பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 9:03 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் இருக்க லேயருக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் இருக்க லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வந்துருங்க. நான் வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்தோன்னா ஒரு லேயர் விட்டு ஒரு லேயரில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து செகண்ட் ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி வச்சு அதே மாதிரி மேலே பார்த்தா ஒரு 4cc லேயர் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி திரும்பி இந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 4 லேயர் கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து கட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. கரெக்டாக ஸ்டார்ட் வச்சு இந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக 4 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து சென்டராக நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு லேயர் வந்து எம்டியாக விட்டுருப்பீங்க. கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இந்த சிசிக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட் வந்து கேப் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்ட் ஆகும். இதே மாதிரி எங்கே நீங்கள் எஃபெக்ட் வந்து விட்டு ஆட் பண்ண விட்டு வச்சுருங்களோ அங்கே இந்த எல்லா லேயருக்கும் நீங்கள் வந்து இந்த சிங்கிள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட் வந்து எம்டி விட்டதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி மேலே செட் மேலே யார் ஆகும் கிளிக் பண்ணி வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேஸ் சேவ் ஆகிடும். இதே மாதிரி எக்ஸ்போர்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.